முடிந்து நான் வெளியே வாசலுக்கு வந்தபோது ஒரு புதுமண தம்பதி செல்ஃபி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது நானாக வாங்கி எடுத்தேன். அவர்களே எடுக்க முயற்சித்த போது நானே அதை வாங்கி செல்ஃபி எடுத்தேன். அப்போது நெற்றியை நான் துடைத்தேன். அது வழக்கமான ஒன்று. திருநீர் பார்த்து துடைக்கவில்லை. நெற்றிலே வேர்வை இருந்தாலோ அல்லது வேறு காரணங்களாக வேறுத்திருக்கும். வழக்கமாக நான் எப்போதும் தலையை இப்படி நெற்றியை துடைப்பது வழக்கமானது. எந்த உள்நோக்கமும் இல்லாமல் நெற்றியை சரி செய்தேன் அல்லது துடைத்தேன். இதை வைத்துக்கொண்டு ஒரு வார காலமாக கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறது சங்கி கும்பல். அதை பற்றி நாம் கவலைப்படவில்லை என்றாலும் கூட என் தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள், என் மீது நம்பிக்கையுள்ள பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். 1 மணி நேரம் திருநீரை என் நெற்றியிலேயே வைத்திருந்த நான் கடைசியாக வண்டியில் ஏறுகிற போது அதை துடைத்தேன் என்றால் அது எப்படி இந்துக்களை அவமதித்ததாகும் அல்லது இந்துக்களின் மனதை புண்படுத்தியதாகும்? அதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்றால் வைக்கும் போதே அதை தவிர்த்திருக்க முடியும். கையிலே நான் வாங்கி கொண்டால் போதும். பூசாரிகள் யாரும் நெற்றியில் கட்டாயம் பூசியே தீருவேன் என்று வற்புறுத்துவதில்லை. பொதுவாக கோயில்களில் கருவறை பூஜை செய்யக்கூடியவர்கள் திருநீரை அள்ளி கையிலே தூக்கி போடுவார்கள். சில இடங்களில்தான் திருநீரை நெற்றியிலே பூசுவார்கள். ஆக கையை நீட்டினால் என் கையிலே திருநீரை கொடுத்து விட போகிறார்கள். நான் அதை பூசிக்கொள்ளாமலே கூட தவிர்த்திருக்க முடியும். எந்த கோவிலிலும் அப்படி நான் செய்வதில்லை. சில இடங்களில் நானே பூசை தட்டை வாங்கி கற்பூரம் ஏற்றி அவர்கள் செய்கிற பூஜை வேலையை நானே செய்வேன். எனக்கு அதிலே ஒரு ஈடுபாடு உண்டு, ஆர்வம் உண்டு. புண்ணியம் கிடைக்கும் என்பதற்காக திருநீர் பூசுவதும் இல்லை. அப்படி பூசியிருந்தால் அது எனக்கு ஏற்புடையதில்லை என்கிற எண்ணமும் எனக்கு இல்லை. அதை அழிக்க வேண்டும் என்கிற உள்நோக்கமும் கிடையாது. என் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் என்னை அழைத்து எனக்கு சிறப்பு செய்கிற போது அவர்களின் உணர்வை மதிப்பது என்னுடைய கடமை என்கிற பண்பு இயல்பாகவே என்னிடத்தில் உண்டு. குன்றக்குடி அடிகளாரை சந்திக்க சென்றபோது பெரியாரை வாசலில் வந்து வரவேற்ற அடிகளார், பழைய அடிகளார், பொன்னம்பல அடிகளாருக்கு முன்பு இருந்தவர், மூத்தவர், பெரியாரை வாசலில் வந்து வரவேற்ற போது திருநீறு பூசிதான் அழைத்திருக்கிறார் என்று நாம் படிக்க முடிகிறது. பெரியார் அந்த இடத்திலே நான் கடவுள் மறுப்பு கொள்கையில் உள்ளவர், எனக்கு திருநீர் வேண்டாம் என்று மறுதளித்திருந்தால் அவர் முதிர்ச்சியற்றவர் என்றுதான். நெற்றியில் இருந்த திருநீரை அழித்தது தொடர்பாக கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் தற்போது திருமாவளவன் அதற்கான விளக்கத்தை அளித்து வருகிறார். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்போம். மகேந்திரன், விரிவான தகவல்களை பகிர்ந்து. சமீபத்தில் திருப்பரங்குன்றம் கோவிலில் செல்ஃபி எடுப்பதற்கு முன்பு நெற்றியில் வைத்திருந்த திருநீரை விசிக தலைவர் திருமாவளவன் அளித்தது கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளானது. நேற்று மதுரையில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாட்டில் முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இதனை குறிப்பிட்டு விமர்சனம் செய்திருந்தார். சமீபத்தில் திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு கட்சியின் தலைவர் ஒருவர் திருநீரை அளித்துவிட்டு செல்ஃபி எடுக்கிறார். 2026 தேர்தலில் வாக்குக்காக இவர்கள் கோவிலுக்கு வருவார்கள், இந்துக்கள் இதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நேற்று அண்ணாமலை இதனை குறிப்பிட்டு பேசியிருந்தார். இந்நிலையில்தான் திருமாவளவன் முகநூல் நேரலையில் அதற்கான விளக்கத்தை தற்பொழுது கொடுத்திருக்கிறார். நெற்றியில் திருநீர் இருப்பதை துடைக்கவில்லை என்றும் இயல்பாக எப்போதும் நெற்றியை துடைப்பது போலதான் துடைப்பதாக திருமாவளவன் கூறியிருக்கிறார். தம்பதி செல்ஃபி எடுப்பதற்கு முன்பு நெற்றியில் திருநீர் இருக்கையில் கூட நிறைய பேர் தன்னுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டார்கள் என்றும் என்னை அழைத்தவர்களின் உணர்வை மதிக்கவே தான் கோவிலுக்கு சென்றதாகவும் திருமாவளவன் இந்த முகநூல் நேரலில் குறிப்பிட்டிருக்கிறார். 1 மணி நேரம் நெற்றியில் திருநீரை வைத்திருந்த நான் கடைசி நேரத்தில் வண்டியில் ஏறும்போது அளித்தது எப்படி இந்துக்களை அவமதிக்கும் செயலாகும் என்றும் திருமாவளவன் முகநூல் நேரங்களில் குறிப்பிட்டிருக்கிறார்.